நீங்க அவன் அடிச்சா நாங்க பூ பறிக்க போகணுமா? இது ஒண்ணும் ஈரான் பிரச்சனை மட்டும் இல்ல. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ரஷ்யா கடும் எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் முன்னெடுத்து வரும் ராணுவ நடவடிக்கைகள் தற்போது ரஷ்யாவின் பொருளாதார நலன்களை நேரடியாக பாதிக்கும் நிலையை எட்டியுள்ளன. ஈரானிய துறைமுகங்கள் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்கள் பிராந்திய ரீதியிலான பெரிய மோதலுக்கு வழிவகுக்கும் என ரஷ்யா பகிரங்கமாக எச்சரித்துள்ளது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மரியா ஜக்காரோவா இது குறித்து தெரிவிக்கையில், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கூட்டணியின் இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் கவலைக்குரிய வகையில் விரிவடைந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக கடந்த மார்ச் 18ஆம் தேதியன்று காஸ்பியன் கடலில் அமைந்துள்ள பண்டார் இ அன்சாலி துறைமுகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை அவர் வன்மையாக கண்டித்தார். தாக்கப்பட்ட குறித்த அந்த துறைமுகமானது ரஷ்யா மற்றும் ஈரானுக்கு இடையிலான வர்த்தக நடவடிக்கைகளில், குறிப்பாக உணவுப் பொருட்கள் விநியோகத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு வர்த்தக மையமாகும். இந்த தாக்குதல் ரஷ்யாவின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கூட்டணி வேண்டுமென்றே போரை தூண்டுவதாகவும், இதன் மூலம் காஸ்பியன் பிராந்திய நாடுகளை ஒரு பாரிய மோதலுக்குள் இழுத்துவிட முயற்சிப்பதாகவும் ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க மற்றும் அதன் கூட்டாளி படைகளின் ரகசிய நகர்வுகள், போர்க்கப்பல்களின் இருப்பிடங்கள் மற்றும் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்புகளின் பலவீனங்கள் குறித்த துல்லியமான செயற்கைக்கோள் தரவுகளை ஈரான் ராணுவத்திற்கு ரஷ்யா வழங்கி வருகின்றது. அத்துடன் உக்ரைன் போரில் ரஷ்யா பெற்றுக்கொண்ட அதிநவீன ட்ரோன் தாக்குதல் தந்திரோபாயங்களையும் ஈரானுக்கு பயிற்றுவித்து வருவதாக கூறப்படுகின்றது.